அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்கீங்க, இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்ட். இது வந்து யாரு வந்து டிரைவ் பண்ணாலும், எந்த விஷயத்துக்கு பண்ணாலும், எந்த கண்ட்ரில பண்ணாலும் சேமா தான் வரும் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஜோதிடமும் அதுதான் சார். ஜோதிடமும் இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்டோட ஃபார்முலா படி தான் இருக்கு. அதை சரியா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி, அறிவு, பணம், ஃபண்டு, சப்போர்ட் இதெல்லாம் வேணும் சார். நீங்க தான் அந்த மாதிரி திங்க் பண்ணாலே சூட சயின்ஸ் சொல்லி அடிச்சு உட்கார வச்சிடுறீங்க. சரி, இது ஒரு தேடல், என்னமோ சொல்ல வருது, ஒரு பேட்டர்னா எல்லாம் கரெக்டா வருது, இதுக்கு ஒரு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு எதுவும் சொல்றது இல்ல. எதுக்கெடுத்தாலும் அந்த மேம்போக்கா இருக்கவங்களே பார்த்துட்டு டீப்பா பார்க்காம உண்மையை தேடாம அவங்களே குத்தம் சொல்லிக்கிட்டு சூடோ சயின்ஸ், முட்டாள்தனம், எல்லாம் பொய் சொல்றாங்க, வாழ்க்கை அழைக்கிறாங்கன்னு சொல்லி அதையே குத்தம் சொல்லிட்டு இருக்கிறது. ஈங்கிறது ஜாதகம், எம்சி ஸ்கொயர்டுங்கிறது அதுக்கான பலங்கள். ஒரு கற்பனையா வச்சுக்கங்க, இதெல்லாம் ப்ரூவன்லாம் கிடையாது, இதுக்கு சாட்சியெல்லாம் கிடையாது. அவன் ஆள் மனசுக்குள்ள, அவன் கர்மாக்குள்ள இ அப்படிங்கிற கண்டென்ட். அவன் ஆள் மனசு, அவன் கர்மா, அவன் திங்கிங், தாட் ப்ராசஸ், நம்பிக்கை, இது எல்லாமே இ. எம்சி ஸ்கொயர்டுங்கிறது அவன் நடைமுறை வாழ்க்கையில அதெல்லாம் எப்படி வெளியே வருது, எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறது தான். ரெண்டும் சேம் தான் சார். இதை ப்ரூவ் பண்றதுக்கான சாத்தியம் தான் இப்போதைக்கு இல்லாம இருக்குது. ஆனா ப்ரூவ் பண்ண முடியும்.